ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். அது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? ஒரு பணக்கார வியாபாரி ஒரு வியாபார விஷயமா ஒரு கிராமத்துக்கு வராரு. அவர்கிட்ட நிறைய பணம், வைரம், வைடூரியம் எல்லாமே இருந்தனால ஹோட்டல்ல தங்குறது அவ்வளோ சேஃப்டியா இருக்காதுன்னு நினைப்பாரு. சேஃப்டியான ஒரு இடத்த தேடிட்டு இருந்தாரு. அங்க ஒரு இளநீர் கடை இருந்துச்சு. அந்த அம்மா எல்லோர்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப அக்கறையா அன்பா இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த கடைக்கு இளநீர் குடிக்க போனாரு. இளநீர் குடிச்சிட்டு அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னாரு. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், பிசினஸ் விஷயமா. ஒரு நம்பகமான இடம் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா, எங்க வீட்டுல தங்கிக்கோங்க, உங்களுக்கு வேணும்ன்ற வசதி எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடையில ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல குணமா இருந்தாங்க. பழகுவதற்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாங்க. அதனால இந்த வியாபாரி அவங்க வீட்டுல தங்குறதுக்கு முடிவு பண்ணாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடு, தங்குறதுக்கு கட்டில், மெத்தை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் அவரு தன்னோட வியாபாரத்தை நல்லபடியா பண்ணிட்டு இருந்தாரு. நல்லபடியா எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவரு தன்னுடைய பெட்டியை திறந்து அதுல இருந்த பணம், வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருந்தாரு. அத அந்த அம்மா பாத்துட்டாங்க. அத பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான நெருடல் வந்துருச்சு. பிறகு அந்த அம்மாவுக்கு அந்த பணம், நகை நினைப்பாவே இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவரை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய தலையில ஒரு பெரிய கல்லை போட்டு கொன்னுட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த நகை, பணம் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துட்டாங்க. பிறகு ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க. பெரிய பங்களா கட்டிடுவாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய ரொம்ப உயிருக்கு உயிரா வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்காக எது வேணாலும் செஞ்சாங்க. ரொம்ப ஆடம்பரமா வளர்த்தாங்க. கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைக்கு ஒரு தீராத வியாதி வந்தது. அந்த வியாதிக்கு அவங்க செலவு பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நோய் குணமாகவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும்னு தன்னோட வீடை வித்தாங்க. பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாமே கை விட்டு போயிடுச்சு. கடைசி ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாம எல்லாம் காலியாகுது. அந்த குழந்தையும் இறந்துடுது. பிசினஸ் மேனை கொன்னு அவர்கிட்ட இருந்து எடுத்த பணம் எல்லாம் போகுது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன புரியுது? காசுக்கும் இந்த குழந்தைக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா? என்ன அது? என்னன்னா, போன ஜென்மத்துல வியாபாரியா இருந்தவர் தான் இந்த ஜென்மத்துல அவங்க குழந்தையா பிறந்திருக்காரு. இவருடைய காசை வச்சுதான் இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. அவருடைய காசு காலியாகவும் இருந்துட்டாரு. கர்மா எப்படி டேலி ஆகுதுன்னு பாத்தீங்களா? அவருடைய காசை அவர்கிட்ட இருந்து தட்டி பறிச்சாங்க. திரும்ப அவங்களே அந்த காசை அவருக்கே செலவு பண்ற மாதிரி கர்மா கொண்டு வந்துருச்சா? கர்மா கடுகளவும் மிஸ் ஆகாது. பாய் குட்டி, ஸ்டே டியூன் வித் ஜி பூம்பா.